ஜெய் வாராகி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆடி 18 18ஆம் பெருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா கொண்டாடுவாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்னொன்னு இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூதாதையர்கள் எப்பவுமே வந்து இயற்கையை தான் முதலுரிமை குடுப்பாங்க. ஸோ நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமா தான் இந்த ஆடிப்பெருக்கு நம்ம கொண்டாடுறோம். இது இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த நாள்ல தான் தாலி பிரிச்சு கட்டிப்பாங்க சுமங்கலி பெண்கள். அதே மாதிரி வந்து புதுசா கல்யாணம் பண்ணவங்க இல்லையா, அவங்களும் இந்த நாள்ல பண்ணுவாங்க. இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அது. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நானும் அப்பா அம்மா 3 பேரும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம வந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் நாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அம்மா கொண்டு போய் அப்பா விட்டு வந்தாங்க. அப்புறம் என்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஃபீவரா வேற இருந்துச்சு அந்த டைம்ல. இது கடம்பனேஸ்வர் கோயிலுங்க. இது வந்து ரொம்ப விசேஷமான கோயில். இதுதான் நம்ம காவேரி ஆறு. இது பார்த்தீங்கன்னா அகண்ட காவேரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய போயிட்டு இருக்கனால போலீஸ்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால யாரும் போக முடியல. இப்போ நியர்பைல ஒரு கோயில்ல தான் நாங்க வந்து இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடுறதுக்கு ரொம்ப விசேஷமானது. ஸோ எல்லா பெண்களும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலா பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து தலவாழை இலை விரிச்சு அதுல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு மஞ்சக்கயிறு, காதாள கருவமணி இதெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி எல்லா வகையான பழமும் வைப்பாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நவாப்பழமும் காப்பரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 2 தான் இதுக்கு ரொம்ப விசேஷமானது. ஸோ தேங்காய் பழம் வச்சு முளைப்பாரி கூட சில பேர் பண்ணுவாங்க, அங்கே வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பெண்களும் அந்த அவங்களோட இதை கொண்டு வந்து எல்லாம் வச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் வந்து சூடம் சாம்பிராணி காவேரி ஆத்து காமிப்பாங்க. இந்த மாதிரி காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆலாத்தி எடுப்பாங்க. எல்லாருமே ஆலாத்தி எடுத்து அந்த அம்மாவுக்கு காவேரி அம்மாவுக்கு ஆலாத்தி எடுத்து அதை கொண்டு போய் காவேரியில போய் கரைச்சிருவாங்க. சூடை ஏற்றி அதை கரைச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப விசேஷம். இது என்னன்னா காவிரி தாய்க்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வரப்போற வருஷங்கள் நல்ல நீர்நிலைகள் நிறைஞ்சிருக்கணும், எங்க விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரொம்ப விசேஷமானது. கல்யாணம் ஆனவங்க அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் முடிச்ச ஆத்துல கரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மஞ்சள் கயிறு வந்து எல்லாருக்கும் வந்து கட்டிடுவாங்க. இந்த வயசுல மூத்தவங்க அவங்க நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்து ஃப்ரூட்ஸ் அந்த சொன்னேன் இல்லையா அரிசி இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி அம்மா எனக்கும் கட்டி விட்டாங்க. பசங்களுக்கு கையில கட்டுவாங்க, லேடிஸ்க்கு வந்து கழுத்துல கட்டிப்பாங்க. இந்த உங்க ஊர்ல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நியூவா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.